ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரை எடுத்துகிட்டு நான் வந்து 1 கப் பச்சை பயிரை ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் முளைக்கட்டி எடுத்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை நார்மலாக அப்படி டேரெக்டாக பச்சை பயிரை எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் போது நம்ம ஒரு தடவை வறுத்துட்டு கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கேயுமே ஸ்டவ் ஆன் பண்ணலை, நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு கப் வாட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், அது மூழ்கிற அளவுக்கு. இதில் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம், நான் மறந்துட்டேன், அதனால் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். 5 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பேன் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரப்ப ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ இதுக்கு வெங்காயம் தக்காளி இதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். மசாலாலாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரும் நமக்கு 5 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதை நல்லா மசிச்சு விடுங்க. உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நல்லா மசிச்சு விடலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் தக்காளி போட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறத ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நமக்கு தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் வந்துட்டு 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி பதத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் நல்லா இருக்காது, பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு பச்சை பயிரை வந்து தோசை பண்ணியிருக்கலாம், வேக வச்சு சாப்பிட்ருப்போம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அதோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பண்ணி சாப்பிட்றப்ப எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் அப்படியே காலி ஆயிடுச்சு ஒரே டைமில். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், அதுவும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.